ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் பலவிதம். நான் மாலதி முருகன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த சூப்பரான நிலத்தோரணம் பின்னலாம். இதுக்கு நான் 3 கலர் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நூல் கலர் சாய்ஸ் பண்ணிக்கோங்க. 3 கலர் நூலுமே 4 ப்ளை மீடியம் சைஸ் நூல் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 ப்ளைலையும் பின்னலாம், 3 ப்ளைலையும் பின்னலாம். அந்த நூலுக்கு தகுந்தாப்பில் டிசைன் சின்னதாகவோ பெருசாகவோ அமையும், அவ்வளோதான். குரோசியா 12 mm குரோசியா எடுத்திருக்கேன். இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு செயின் பின்னிக்கலாம். 18 செயின் பின்னணும். 1 2 3 4 5 6, இதில் மொத்தம் 18 செயின் பின்னியிருக்கோம். ஃபஸ்ட்டில் இருக்க 3 செயினை விட்டுட்டு 4வது செயினில் டபுள் குரோஷே பின்னிக்கணும். இந்த டபுள் குரோஷே பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது பக்கத்தில் இருக்க செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷியா, அதுக்கு அடுத்திருக்க செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷியா, இப்படி ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே பின்னிக்கணும். இந்த லாஸ்ட் வரை பின்னதுக்கப்புறமா பாருங்கள். மொத்தம் இதில் 3 செயினும் சேர்த்து 16 டபுள் குரோஷியா இருக்குது. 3 செயின் திருப்பி வச்சு பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்க டபுள் குரோஷியாவுக்கு தான் 3 செயின் பின்னியிருக்கோம். அதுக்கு அடுத்து இருக்க 2 டபுள் குரோஷியா செயினை விட்டுட்டு 3வது டபுள் குரோஷியா செயினில் ஒரு டபுள் குரோஷியா, மொத்தத்தில் 3 டபுள் குரோஷியா பின்னிக்கணும். அடுத்து இந்த 2 டபுள் குரோஷியா செயினை விட்டுட்டு 3வது டபுள் குரோஷியா செயினில் 3 டபுள் குரோஷியா, இந்த 2 டபுள் குரோஷியா செயினை விட்டுட்டு 3வது இருக்க டபுள் குரோஷியா செயினில் 3 டபுள் குரோஷியா, ரெண்டாவது லைனில் இதேமாரி லாஸ்ட் வரை பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டபுள் குரோஷியா செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க டபுள் குரோஷியா செயினில் 3 டபுள் குரோஷியா, இப்போ லாஸ்ட்டாக 2 டபுள் குரோஷியா விட்டுட்டு 3வது 3 செயின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் 3வது செயினில் ஒரு டபுள் குரோஷியா, ரெண்டாவது லைன் பின்னியாச்சு. இதில் 14 டபுள் குரோஷியா பின்னியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 3வது லைன் பின்னணும். 3 செயின் திருப்பி வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த ஒரு டபுள் குரோஷியா விட்டுட்டு இதுக்கு மிடில் கேப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 டபுள் குரோஷியா பின்னிக்கணும். அதுக்கு அடுத்து இந்த 3 டபுள் குரோஷியாவுக்கு மிடில் 3 டபுள் குரோஷியா, இந்த 3 டபுள் குரோஷியா விட்டுட்டு 3 டபுள் குரோஷியாவுக்கு மிடில் 3 டபுள் குரோஷியா, இதேமாரி தான் இந்த லைனில் ஃபுல்லாக பின்னிக்கணும். இதில் 3 செயினும் 14 டபுள் குரோஷியா வரும். அதாவது மொத்தம் 15 டபுள் குரோஷியா. ஒரு டைம் 14 டபுள் குரோஷியாவும் அதுக்கு அடுத்து 15 டபுள் குரோஷியாவும் வரும். இப்போ 14 டபுள் குரோஷியா பின்னிக்கணும். அதாவது 3 செயின் திருப்பி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த 3 டபுள் குரோஷியாவுக்கு அடுத்து கேப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் 3 டபுள் குரோஷியா, இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 3 டபுள் குரோஷியா விட்டுட்டு 3 டபுள் குரோஷியா, இந்த லைனில் மொத்தம் 14 டபுள் குரோஷியா வரும். இப்போ லாஸ்ட்டாக இனி ஒரு டபுள் குரோஷியா, இதுக்கு அடுத்து 15 டபுள் குரோஷியா பின்னணும். 3 செயின்
இந்த ஒரு டபுள் குரோஷே விட்டுட்டு இதுக்கு மிடில் கேப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இனி 2 டபுள் குரோஷே பின்னிக்கணும். இதுக்கு அடுத்து இருக்க 3 டபுள் குரோஷே விட்டுட்டு 3 டபுள் குரோஷே, இந்த லைனில் 15 டபுள் குரோஷே வரும். 14 டபுள் குரோஷேவும், அடுத்து 15 டபுள் குரோஷே, அடுத்து 14 டபுள் குரோஷே, அடுத்து 15 டபுள் குரோஷே, இப்படி ஒன்று மாற்றி ஒன்று பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் 16 டபுள் குரோஷே பின்னியிருக்கோம். நம்ம பட்டியை முழுசாக பின்னியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த லைனில் வந்து 14 டபுள் குரோஷே பின்னிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் நல்ல அளவுக்கு தகுந்தாப்புல நீங்களும் லென்த்தாக பின்னி வச்சுக்கோங்க. இப்போ 3 செயின், இந்த 3 செயின் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே செயினில் இனி ஒரு டபுள் குரோஷே பின்னிக்கணும். இப்போ பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு டபுள் குரோஷே, ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 99வது டபுள் குரோஷெட் லைன் இது. இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் 2 டபுள் குரோஷே பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி இருக்க ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே பின்னிக்கணும். இதில் வந்து மொத்தம் 16 டபுள் குரோஷே வரும். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 16 டபுள் குரோஷே பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எண்டுலேயும் 16 டபுள் குரோஷே. இந்த கடைசியில் இருக்க செயினில் 2 டபுள் குரோஷே பின்னிக்கணும். 16 டபுள் குரோஷே பின்னியாச்சு. ஒரு செயின் போட்டு பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க நூலை இப்படி அடிப்பக்கத்தில் எடுத்து விட்ருங்க. பட்டியோட ஃபுல் லென்த்து வந்து 34 இன்ச்சு லென்த் வருது. இந்த பட்டியை 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 பார்ட்டு மட்டும் பின்னியிருக்கேன். இனி ஒரு பார்ட்டு பின்னணும். இது பின்னலாம் பாருங்கள் எப்படின்னு. நம்ம இந்த பட்டிக்கு வந்து 14 டபுள் குரோஷேவும் 15 டபுள் குரோஷேலாம் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து 14 டபுள் குரோஷே பின்னியிருக்க இடத்துல பாக்ஸ் மாதிரி வரும். அதாவது ஒரு டபுள் குரோஷே மட்டும் பின்னியிருக்கோம்ல, அதில் பாக்ஸ் மாதிரி தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் நம்ம 4 டபுள் குரோஷேவை பின்னிக்கணும். 3வது பார்ட்டு இங்கே வரைக்கும் பின்னியிருக்கோம். இதில் இருக்க ஒரு பாக்ஸை விட்டுட்டு இந்த பாக்ஸில் வந்து 4 டபுள் குரோஷே பின்னிக்கணும். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூணு செயின், 1 2 3 3 டபுள் குரோஷே பின்னிக்கணும். இதே பாக்ஸில் பின்னிக்கணும். இப்போ இதில் 4 டபுள் குரோஷே பின்னியாச்சு. இதுக்கு அடுத்திருக்க பாக்ஸில் 4 டபுள் குரோஷே பின்னணும். இதுலேயும் 4 டபுள் குரோஷே பின்னியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்திருக்க பாக்ஸ்லேயும் 4 டபுள் குரோஷே. இதே மாதிரி 11 டைம் பின்னிக்கணும். 3 பாக்ஸில் பின்னியிருக்கோம். அடுத்திருக்க 8 பாக்ஸில் பின்னணும். 1 2 3 லாஸ்ட் வர பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் இருக்க ஒரு பாக்ஸை விட்டுட்டு இது வரைக்கும் பின்னிக்கணும். இதில் பாருங்கள் 3 6 9 11 பின்னியிருக்கேன். அதே மாதிரி இப்போ 3 மட்டும் பின்னியிருக்கோம். இதில் 11 பின்னதுக்கப்புறமா பாருங்கள், இதில் 11 பாக்ஸ்லேயும் 4 டபுள் குரோஷாக பின்னியிருக்கேன்.
ஒரு செயின் 11 டைம் 4 டபுள் குரோஷேவாக பின்னியிருக்கோம். இந்த லாஸ்ட்லேயும் ஒரு பாக்ஸ் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸ் விட்டு தான் பின்னணும். அதே மாதிரி எண்டில் எப்படி வரும். இந்த 4 டபுள் குரோஷே பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் 2வது டபுள் குரோஷே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இதுக்கடுத்து 3வது டபுள் குரோஷே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கடுத்து இந்த 4 டபுள் குரோஷேக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இங்கே வர பின்னியாச்சு. 3 செயின், 3 டபுள் குரோஷியா, இந்த பாக்ஸில் 4 டபுள் குரோஷே பின்னியாச்சு. அதுக்கு அடுத்து இருக்க கேப்பில் வந்து 4 டபுள் குரோஷே பின்னணும். ஒவ்வொரு 4 டபுள் குரோஷேக்கு மிடில் 4 டபுள் குரோஷேவாக பின்னணும். பதினோரு டைம் 4 டபுள் குரோஷேவாக பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வர பின்னிக்கணும். இது வர பின்னதுக்கப்புறமா பாருங்கள், மொத்தம் 10 டைம் 4 டபுள் குரோஷேவாக பின்னியிருக்கோம். 3, 6, 9, 10. இப்போ 3வது லைனில் வந்து ஒரு செயின் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 டபுள் குரோஷே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்க ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க டபுள் குரோஷே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 3வது டபுள் குரோஷே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கடுத்து 4 டபுள் குரோஷேக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், மூணு செயின், 3 டபுள் குரோஷே, இதுக்கு அடுத்து இருக்க 4 டபுள் குரோஷே விட்டுட்டு 4 டபுள் குரோஷே பின்னிக்கணும். அதுக்கு அடுத்து இருக்க 4 டபுள் குரோஷே விட்டுட்டு 4 டபுள் குரோஷே பின்னிக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம 11 டைம் 4 டபுள் குரோஷேவாக பின்னியிருக்கோம். அடுத்து 10 டைம் 4 டபுள் குரோஷேவாக பின்னியிருக்கோம். இப்போ 9 டைம் 4 டபுள் குரோஷேவை பின்னணும். இந்த லைனை முழுசாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இது வரைக்கும் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 டபுள் குரோஷேவாக 9 டைம் வரும். அடுத்து 8, 7, இதே மாதிரி ஒன்றா கம்மி பண்ணி பின்னிக்கணும். இதில் பார்த்தீங்களா 11, 10, 9, 8, 7, 6, 5, 4 இப்படி ஒன்றா கம்மி பண்ணி 1 வரைக்கும் பின்னிக்கணும். அதே மாதிரி இதில் முழுசாக பின்னியிருக்கேன் பாருங்கள், 1 வரைக்கும் பின்னியாச்சு. அதாவது லாஸ்ட்டில் 4 டபுள் குரோஷே வரைக்கும் பின்னியாச்சு. ஒரு செயின் போட்டுட்டு பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க நூலை இதே மாதிரி உள் பக்கத்தில் எடுத்து விட்டுருங்க. இப்போ 4வது பார்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1, 2, 3, 4 இதில் மொத்தம் 4 பார்ட்டாக பின்னியாச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கு முடியல ஒவ்வொரு பாக்ஸ் விட்டுருக்கேன். இந்த ஸ்டார்டிங்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ் விட்டுருக்கேன். இந்த 2 பார்ட்டுக்கு முடியல இந்த ஒரு பாக்ஸு, இந்த 2 பார்ட்டுக்கு முடியலையும் ஒரு பாக்ஸு, அதே மாதிரி இதுலேயும் லாஸ்ட்லேயும் ஒரு பாக்ஸ் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து இலையும் பூவும் பின்னலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு செயின், 1, 2, 3, 4, 5. மேலேருந்து 5வது செயினில், அதாவது ஃபஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் குரோஷே பின்னிக்கணும். ஒரு செயின், இதே மாதிரி
மொத்தம் 4 டைம் பின்னணும். ஒரு டைம் ஆச்சுங்களா, இது 2வது டைம். ஒரு டபுள் குரோஷியா, ஒரு செயின், இது 3வது டைம், ஒரு டபுள் குரோஷியா, ஒரு செயினும், இது 4வது டைம். மொத்தம் 4 டைம் இதே மாதிரி பின்னதுக்கப்புறமா ஒரு டபுள் குரோஷியா, இப்போ 4 செயின் பின்னணும். 1 2 3 4. இதுலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னிக்கணும். குரோஷியா வெளியில் எடுத்துகிட்டு இதில் மொத்தம் 7 டைம் டபுள் குரோஷியா பின்னியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து மிடில் இங்கிட்டு இங்கிட்டு 3 டபுள் குரோஷியாவுக்கு மிடில் ஒரு டபுள் குரோஷியாவில் குரோஷியா விட்டு இது மாதிரி இந்த பக்கம் இருக்க நூலை இந்த சைடில் எடுத்து கொண்டு வந்துடணும். ஒரு செயின் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறு செயின், 1 2 3 4 5 6. இப்போ இலை பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூ பின்னுறதுக்கு மேலேருந்து 4வது செயினில் ஒரு டபுள் குரோஷியா, அதே செயினில் ஒரு டபுள் குரோஷியா, 2 செயின், இதுக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இந்த சைடில் எப்படி பின்னியிருக்குமோ அதே மாதிரி இந்த பக்கம் பின்னணும். அதாவது பகுதி இலை பின்னியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி பகுதி இலை பின்னணும். ஒரு டபுள் குரோஷியா, 2வது டபுள் குரோஷியா, 3 செயின் பின்னணும். 1 2 3. அதே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ஒரு இலையை பின்னியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இனி ஒரு இலை பின்னிக்கணும். 3 செயின், 2 டபுள் குரோஷியா, 2 செயின், இதுக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பகுதியில் பின்னியாச்சு. இனி பகுதியில் 2 டபுள் குரோஷியாவும் 3 செயினும், இப்போ 3 செயின், இதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ 2 இலையும் கம்ப்ளீட்டாக பின்னியாச்சு. இப்போ அடிப்பாகத்தில் இருக்க நூலை இப்படி மேல் பாகத்துக்கு எடுத்து கொண்டு வரணும். 2 இலைக்கு மிடில் இதே மாதிரி நல்லா எடுத்து வச்சு இலையை நல்லா மடக்கி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு செயின் நல்லா இறுக்கமாக பின்னிக்கோங்க. 8 செயின். ஒவ்வொரு இலைக்கு இடைவெளி வந்து 8 செயின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பூவுக்கு மட்டும் நம்ம 6 செயின் பின்னியிருக்கோம். 8 செயின் பின்னிருக்கேன். மேலே இருந்து 4வது செயினில் ஒரு டபுள் குரோஷியா, இனி ஒரு டபுள் குரோஷியா, 2 செயின், இதுக்கு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 2 டபுள் குரோஷியா, 3 செயின், இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஒரு பக்கம் இலையை பின்னியாச்சு. இனி ஒரு பக்கம் இலை இதே மாதிரி பின்னிக்கணும். 3 செயின், 2 டபுள் குரோஷியா, 2 செயின், ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 2 டபுள் குரோஷியா, 1 2, இப்போ 3 செயின், இதுலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். 2 இலையும் பின்னியாச்சு. படியில் இருக்க நூலை
இலையை இப்படி மடக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு செயின் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் 8 செயின் பின்னணும். 3வது இலை பின்னுறதுக்கு 8 செயின் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8. இனி ஒரு இலையும் பின்னியாச்சு. இதிலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த பக்கம் இருக்க நூலை இப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்து பிடிச்சு வச்சுட்டு செயின் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இலைக்கு எடுத்து 8 செயின் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். பூவுக்கு எடுத்து நம்ம 6 செயின் மட்டும்தான் பின்னுவோம். 8 இலை பின்னியிருக்கேன். 2 இலையாக 8 டைம் பின்னியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் இருக்க நூலை இப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்து செயின் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ ஒரு செயின் ஒன்று பின்னிக்கோங்க. பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் நூலை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தோரணத்தில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதேமாரி தான் மற்றதும் பின்னி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். 2 இலையாக 8 இலை வரைக்கும் பின்னியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் பூ பின்னிக்கலாம். இப்போ இந்த நூலை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டபுள் குரோசியா செயின் எல்லாம் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த நூலை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். நூலை ஜாயின் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா குரோசியாவில் கொஞ்சம் நூலை இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே அளவுக்கு லென்த்தில் பஃப் ஸ்டிச் பின்னணும். 5 டைம் பஃப் ஸ்டிச் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 டைம் பஃப் ஸ்டிச் பின்னியாச்சு. ஒரு பஃப் பண்ணியிருக்கோம். ஒரு செயின். அடுத்து 2வது பஃப் பண்ணுறதுக்கு ஒரு டபுள் குரோசியா விட்டுட்டு இந்த செயின் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மிடில் இனி ஒரு பஃப் பண்ணிக்கணும். பஃப் ஸ்டிச் 2 3 4 5. 2வது பஃப் பண்ணியாச்சு. ஒரு செயின். இதுக்கு அடுத்து ஒரு டபுள் குரோசியாவும் செயின் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதில் பின்னிக்கணும். இதேமாரி லாஸ்ட் வரை பின்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் வந்துட்டு பாருங்கள், 4 செயின் பின்னியிருக்கும்ல லாஸ்ட்டில், அதுலேயும் ஒரு பஃப் பின்னிக்கணும். மொத்தம் 6 பஃப் வரும். 6 பஃப் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட்டில் பஃப் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பஃப்புக்கு மிடில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னிக்கணும். ஒரு செயின் ஒன்று பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ 3 செயின். 1 2 3. ஒரு டபுள் குரோசியா. மூணு செயின். ஒரு டபுள் குரோசியாக்கு மிடில் 2 செயின் பின்னிட்டு இதில் ஒரு சிங்கிள் குரோசியா. இப்போ ஒரு பஃப்புக்கு அடுத்து செயின் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு டபுள் குரோசியா. இப்போ 2 செயின். இதுக்கு மிடில் ஒரு சிங்கிள் குரோசியா. அதுலேயும் 1 டபுள் குரோசியா. 2 செயின். இதுக்கு மிடில் ஒரு சிங்கிள் குரோசியா. அதுக்கு அடுத்து இருக்க பஃப்பும் ஒரு செயின் பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு டபுள் குரோசியா, 2 செயின், ஒரு சிங்கிள் குரோசியா, இதில் ஒரு டபுள் குரோசியா. இதேமாரி லாஸ்ட் வரை பின்னிக்கணும்.
இந்த லாஸ்ட்டு வரை பின்னியாச்சு. பாருங்கள், ஒவ்வொரு பப்புக்கு முடியலையும் 2 டபுள் குரோஷே பின்னியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் 3 செயின் பின்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் 3வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னிக்கிறணும். இப்போ ஒரு செயின் ஒன்று பின்னி பாக்கி இருக்க ஒன்றில் கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க நூலை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இதேமாரி பூ வந்து 16 பூவும் ப்ளூ கலரில் வந்து 17 பூவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெடி பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா தோரணத்தில் வச்சு ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 3 பார்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பார்ட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்குது. இது எப்படி ஜாயின் பண்ணுறத ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தோரணத்தை வந்து பேக் சைடில் திருப்பி வச்சு பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டில் 4 டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் இதை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். நாலு டபுள் குரோஷேக்கு முடியல இதை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி இருக்க நூலை கொஞ்சம் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு இன்னி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ ப்ளூ கலர் பூவை ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து க்ரீன் கலர் பூவை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை 4 டபுள் குரோஷேக்கு மிடில் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு மேலே இருக்க 2 லைனை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க லைனில் இலையும் பூவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 2 லைனை விட்டுட்டு 3வது லைனில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ க்ரீன் கலர் பூவை ஜாயின் பண்ணியிருக்குமா, அதுக்கடுத்து ப்ளூ கலர் பூவை இந்த 2 லைனை விட்டுட்டு 3வது லைனில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டில் இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம், அடுத்து 2 லைன் விட்டுட்டு இதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து 2 லைன் விட்டுட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி 2 லைன் விட்டுட்டு இதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கு அடுத்து இந்த 2 லைன் விட்டுட்டு பாக்ஸ் விட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், 2 பார்ட்டுக்கு முடியல அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த லாஸ்ட்லேயும் ஒரு பாக்ஸ் வந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். இதில் முழுசாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து இந்த பூவை தைச்சி வச்சுக்கிறணும். 2 லைன் விட்டுட்டு நல்லா மடியில் வர மாதிரி தோரணத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டு தைச்சி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவோட வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பின்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் இதில் 4 பூ வரும். பூவை வந்து இதே மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க. இதழுக்கு அடியில் தையல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தைக்கிறது தெரியக்கூடாது. நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டு பாக்கியிருக்கோம், நல்லா கட் பண்ணிட்டது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கதை இப்படி அடிப்பாகத்தில் எடுத்து விட்ருங்க. இதே மாதிரி
பாக்கி இருக்க 3 பூவும் தைச்சி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இது தைச்சதுக்கப்புறமா பாருங்கள், 4 பூவும் தைச்சிருக்கேன். நம்ம தோரணம் முழுசாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு. இதை நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.